இறந்து போயிருப்பீங்க. போயிட்டு இருப்பேன். உண்மைதான். என் உயிர் பிரிஞ்சிருக்கும். உண்மைதாங்க. நல்ல நேரங்க. ஏதோ தகுந்த நேரத்துல வந்து என் உயிரை காப்பாற்றிட்டீங்க. என்ன பண்றேன்? என்ன பண்ணுறோம்? என் உயிரை காப்பாற்றிருக்கீங்க. உண்மைதாங்க. அதனால ரொம்ப நன்றிங்க. அப்படியா? சரிங்க, ரொம்ப நன்றி. ஆமா, எனக்காக என்னுடைய அண்ணன் காத்து கொண்டிருப்பார். நான் வந்து வேலை முடிந்து விட்டது. ஆகையா இப்பொழுதே புறப்பட்டு வேலை முடிஞ்சு விட்டதா? உண்மைதாங்க. இதற்கு மேலதான் வேலை. ஆமா, இதற்கப்புறம் ஆமா காப்பாற்றிருக்கீங்க. உண்மைதான். அதனால உங்களுக்கு ஒரு பெரிய பரிசு தர போறேன். பரிசா? ஆமா, நாங்க இப்ப இது இருக்கக்கூடிய எழுமைக்கூடிய நேரத்துல சந்தோஷமா ஏற்றுக்கொள்வேன். பரிசா? என்ன பரிசு தெரியுமா? என்னையே உனக்கு நான் பரிசா தரப்போறேன். வைத்துக் கொண்டு நான் என்ன பண்ண போறேன்? என்ன செய்ய? ஆமா, இந்த நாட்டில் உங்களை நான் பார்த்ததே கிடையாது. நீங்கள் யார்? உங்களுடைய பேர் என்ன? நீங்கள் என்ன யார்? நான் யார்? என்னுடைய பெயர் உனக்கு தெரிய வேண்டும். அவ்வளவுதான். என்னுடைய நாடு விஜயபுரி நாடு. இதே விஜயபுரி நகர். இதே விஜயபுரி நாடு. அப்படியா? இந்த விஜயபுரி நாட்டின் இளவரசன் நான். என் பெயரோ ஆனந்தன். ஆனந்தன். இதே விஜயபுரி நாடுதான் என்னுடைய நாடும். எழுமைக்குடியில பிறந்தவள். என்னுடைய பெயர் தான் சங்கீதா அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கீதா. ஆமா, மிகவும் அழகான பெயர் சங்கீதா. எப்பொழுது நான் உன்னை பார்த்தேனோ பார்த்தீங்களா? அப்பொழுது என் மனதை உணர்த்து பறிகொடுத்து விட்டேன் தெரியுங்களா? இந்நாட்டிற்கே இளவரசன். என்னங்க? நீங்களும் ஒரு கோபுரம், நானும் ஒரு குப்பை மேடு. உங்களுக்கு எனக்கு ஏணி வச்சாலும் எட்டுமா? சொல்வதை கேளுங்க. ஏழை பணத்தில் காதல் வரக்கூடாதா? சொல்வதை கேளுங்க. காதலுக்கு ஜாதி மதம் இதெல்லாம் பாகுபாடே கிடையாது. அப்படி என்றால் நான் பணக்காரன் ஏழை முடியாதுங்க. அதனால காதலே வேணாம். நீதான் எனக்கு வேணும். முடியாது முடியாது முடியாது. ஆமா, நிலவே சரிக பப்பதனி பிடிக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை பார்த்த உடனே அப்பொழுதே என்
வாழ்வது என்ன பயிர்? அதனால இந்த உயிரை கொடுத்தது நீதான். நீ இல்லை என்றால் இந்த இடத்தில் நான் பிறந்தேன். அதனால் இங்கே நான் உயிரோடு இருப்பதை விட இதே இடத்தில் இப்பொழுது நான் செத்து நான் காப்பாற்றிய உயிரை நானே அழித்தது ஒரு பேர் வந்துடும். நீதான் பெண்களை பாவம் சாவடிக்கிறீங்க. பெண்களை ஏடா இதே சொல்லி நீ செத்து போடணும். காதலிக்கல அப்படின்னாக்கா நான் செத்து போடணும். ஆம்பளை பசங்க சொல்றதோட செய்யும். ஏன்டா பாருங்க பெண்களை இனிமே சாவடிக்கிறீங்க. ஆனா சாவறது நாங்க தான். அவளுங்க அழகா தாலி கட்டிக்கின்னு வேற ஒருத்தர் யாருன்னா அம்மா அப்பா சொல்ற மாப்பிள்ளை பார்த்துட்டு அழகா என்ன பண்ணுமா லவ் பண்ணிட்டுமே நம்ம நினைச்சவா கடைகளையே கூட்டு தாடியை வளர்த்துக்கின்னு தேவதாஸ் பேரு நல்லா ஃபுல்லா சரை ஏத்துக்கு அவன் மூஞ்ச நாய் நக்கறதான் நாய் மூஞ்ச அவன் நக்கறதான். இதான் எங்கேயாவது பொம்பளை குடிச்சிட்டு ரோட்ல போய் பார்த்துருக்கீங்களா? அதுதான் தப்பு நம்ம பண்றது. அதான் ஆண்கள் பண்றது அதான் தப்பு இருக்கு. ஆம்பளைங்க தான் பாவம். யார் குடிக்க சொன்னாங்க? நம்ம பண்றது தவறு. ஏன் ஏன் நீ அவளை காதுக்கிற, நீ ஏன் குடிக்கிற, நீ ஏன் நாய் வந்து நக்கிறவளுக்கு நீ வச்சுக்கிறா? உண்மையா காதலிச்சான். அவ உன்னை விட்டு இன்னொருத்தவங்க போறல்ல, அவங்க காதல சும்மா வேஸ்ட். சும்மா வேஸ்டா? பார்த்தோமே பார்த்தோமே. சொல்லுவாங்க என்னதான் முடிவு அப்படி சத்தியமா ஒரு சத்தியம் என்ன 1000 சத்தியம் செய்தற என்ன பண்ணு? அப்படியா? நம்முடைய வாழ்க்கையில் இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி உன்னை விட்டு ஒரு பொழுதும் நீங்க மாட்டேன் சங்கீதா. அப்படின்னு ஒரு இவ்வளவுதான் சங்கீதா. நம்முடைய வாழ்க்கையில இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் சரி 1000 கஷ்டங்கள் எது நடந்தாலும் சரி எது இருந்தாலும் கடைசி வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன் சார். எதற்காக தெரியுமா? எதற்காக? என்ன நீங்க எப்படி கையை விட்டுடுவீங்களோ ஐயோ நான் விட மாட்டேன் அப்படின்ற ஒரு பயந்து என்னங்க விட மாட்டேன். அப்படின்னா சின்ன பொண்ணுதான் வைக்கப்பாடு இல்லம்மா அம்மாடி.
உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க இல்லையா? அப்படியா? சரி. எனக்கு முதல்ல போடு. கண்ணே, சரிங்க. நானும் என்னோட சென்று இப்படிதான் தாயகம் வந்துள்ளேன். என்னை பார்ப்பதற்காக என்னுடைய தாத்தனை பார்த்து கொண்டு சென்று அவரை பார்த்து நாளைக்கு இங்க வந்து சந்திக்கிறேன். அப்படியே ஆகட்டும். ஆமா. புறப்பட்டு வாங்க.